இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆபேல் வாழ்க்கையிலிருந்து 8 விசுவாச பாடங்கள், 8 ஃபேத் லெசன்ஸ் ஃப்ரம் ஆபேல். ஆபேல் ரொம்ப முக்கியமான மனிதருங்க பழைய ஏற்பாடுல. இவர்கிட்ட இருந்து நம்ம என்னென்ன கத்துக்கலாம்? அத்தனை வருஷம் ஆனா கூட இன்னைக்கும் நம்ம இவரை பத்தி பேசுறோம்னாக்கா அதுக்கு காரணம் அவர்கிட்ட இருந்த விசுவாசம். சோ ஆழமா வந்து அவரை பத்தி இந்த ஒரு காணொளியில நம்ம பார்க்கலாங்க. முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம்னு பாத்தீங்கன்னாக்கா, விசுவாசத்தினால. விசுவாசம் இல்லாம தேவன் கிட்ட போக முடியாதுங்க. சபை கூடுதல் பண்றோமா, விசுவாசத்தோட போகணும். ஜெபம் பண்றோம்னாக்கா விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும். ஆனா ஆகும், இல்லனா இல்ல அப்படின்ற அந்த யோசனையில பண்ணக்கூடாதுங்க. விசுவாசத்தோட தேவன் வந்து நிகழ்த்தி காட்டுவாரு. தேவன் என் கூட இருக்கும்போது நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். தேவன் வழி நடத்துவார் அப்படின்ற அந்த எண்ணத்தோட நம்ம வந்து போனோங்க. விசுவாசம் இல்லாம தேவனை வந்து பிரியப்படுத்த முடியாது. நம்மளுடைய லைஃப் வந்து காடுக்கு பிளீசிங்கா இருக்கணும்னாக்கா விசுவாசம் தான் அடிப்படை. அந்த விசுவாசத்தை ஆபேல் கிட்ட நம்ம வந்து கத்துக்கலாம் இல்லைங்களா? ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் அந்த ஒரு விஷயத்துல. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இவரை பத்தி இருக்குதுங்க. விசுவாச வீரர்கள் பட்டியல்ல வந்து இவர் பேர் வருது. Hebrews chapter 11 verse 4ல விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை பார்க்கிலும் சிறந்த பலியை தேவனுக்கு கொடுத்தான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். தேவன் அவன் காணிக்கையை பற்றி சாட்சி கொடுத்தார். அவன் இறந்தாலும் அதனாலே இன்னும் பேசுகிறான். பாத்தீங்களா? அவர் வந்து காயினை பார்க்கிலும் விசேஷமான ஒரு காணிக்கை கொடுத்தார். காரணம் அவர்கிட்ட இருந்த விசுவாசம். விசுவாசத்தினாலே தேவனுக்கு போயிட்டு அந்த காணிக்கை கொடுத்தனாலே இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா? சோ இப்போ ஆபேல் கிட்ட இருந்தது ரொம்ப விசேஷமான விசுவாசங்க. காயின் கிட்ட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவரு என்ன நினைக்கிறாருனாக்கா, அவரோட வழியில தேவனை அணுகலான்னு பாக்குறாருங்க. இல்ல, தேவனுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நம்ம செய்யணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் தேவன் மேல விசுவாசமா இருக்கிறாங்க. ஆனா, தேவனுக்கு பிடிச்ச காரியங்களை செய்யறாங்களா? தேவனுக்கு உகந்த விஷயத்துல அது வந்து இருக்குதா? இஸ்ரேல் ஜனம் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தேவன் மேல வைராகமா இருக்கிறாங்க. ஆனா, புத்திக்கேற்ற வைராக்கியமான்னு பாத்தீங்கன்னாக்கா இல்லங்க. இல்லைங்களா? தேவனுக்கு உகந்த விதத்துல இருக்கணும். காயின் வந்து என்ன ட்ரை பண்றாருனாக்கா, அவரோட வழியில வந்து தேவன் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாரு. இல்லைங்களா? எப்பவுமே தேவனுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னாக்கா, த பெஸ்ட் தான் வந்து நம்ம இது பண்ணணும்னு பார்க்கணுங்க. அதுதான் வந்து மேஜரான விசுவாசம். இங்க நம்ம அவர்கிட்ட பார்க்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஜெனசிஸ் சாப்டர் 4:4ல ஆபேலும் தன் மந்தையின் முதல் பிறந்தவைகளையும் அவற்றின் கொழுப்பையும் கொண்டு வந்தான். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிகையும் மதித்தார். பாத்தீங்களா? தேவன் என்ன பண்றாரு? சில டிரான்ஸ்லேஷன்ல வந்து காட் ஹேட் ரெஸ்பெக்ட் அப்படின்ட்டு இருக்கு. தேவன் வந்து மதித்தார். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கணும்னா ஹிஸ்டரியில ஜார்ஜ் மியூலர் ரொம்ப பெரிய ஊழியக்காரங்க. 19th செஞ்சுரி இங்கிலாந்துல இவர் வந்து ஆர்ஃபனேஜை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. யார்கிட்டயே வந்து இவர் காணிக்கை போய் கேட்கணும், ஒரு டொனேஷன் கேட்கணுன்ற எண்ணம் இல்லை. தேவன் எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்ற 100% விசுவாசம் அவர்கிட்ட இருக்குது. அதனால ஒரு நாள் என்ன ஆகுதுனாக்கா, ஆர்ஃபனேஜ்ல பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு சாப்பாடு இல்லைங்க. நிறைய பசங்க இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்றாரு. இவருக்கு அந்த உறுதிப்பாடு இருக்குது, தேவன் வழி நடத்துவார். அப்ப என்ன அது வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஆசிரமத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, பால் வந்து வருதுங்க. இல்லைங்களா? தேவன் அந்த மாதிரி கொடுத்தாருங்க. இது ரொம்ப பெரிய மிராக்கிள். ஹிஸ்டரியில வந்து பதிவா இருக்குதுங்க. அதே மாதிரி ஆவேல் கிட்ட ஜெனியூனான விசுவாசம், தேவனுக்கு உகந்த ஒரு விசுவாசம் இருந்தது. யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னாக்கா, தேவனை நான் எப்படி ஆராதிச்சிருக்கிறேன்? ஒரு ஜெனியூனான ஃபேத் இருக்குதா? இல்ல சும்மா ஒரு சடங்கு பண்ற மாதிரி, சண்டே ஆனா சர்ச்சுக்கு போனோம் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல வந்து நம்ம பண்றோமா? கட்டாயத்துக்காக ஜெபம் பண்றோமா? கட்டாயத்துக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? எதுவுமே கட்டாயமா பண்ணக்கூடாதுங்க. மனதார இல்லைங்களா? தேவன் எனக்கு எல்லாம். தேவன் இல்லைன்னா நான் ஒண்ணும் இல்லை. நான் வாழ்றதே தேவனுக்காக தான். அவரோட சொந்த குமாரனே கொடுத்தாரு. அவருக்காக நான் எல்லாமே செய்யணுமே அப்படின்ற அந்த எண்ணத்துல வந்து இல்லைங்களா? ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே தேவன் கொடுத்ததுங்க. ஆபேல் அதுதான் வந்து யோசிக்கிறாரு இல்லைங்களா? தேவன் கொடுத்ததுல பெஸ்ட் தான் வந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஸோ அந்த எண்ணத்துல வந்து அவர் பண்றாரு. ஸோ நம்மளோட ஆஃபரிங் வந்து வெறும் பணம் மட்டும் கிடையாதுங்க. நம்மளோட டைம், டேலண்ட், ரிசோர்சஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஆஃபரிங் தான் தேவனுக்கு. இதெல்லாமே தேவன் தான் நமக்கு கொடுத்தது. அது தேவனுக்கு நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணுங்க சகோதர சகோதரி. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு எப்போதுமே பெஸ்ட் தான் கொடுக்கணுங்க நம்ம கிட்ட இருக்கிறது. இல்லைங்களா? எப்படி யோசிக்க கூடாதுனாக்கா, நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து முடிச்சுக்கலாம். அப்போ மிச்சம் மீது என்ன வருதோ அதை தேவனுக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம இருக்கக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் தேவனுக்கு. இல்லைங்களா? தேவன் நமக்கு சம்பளம் கொடுக்குறாருன்னா, அதுல ஒரு பங்கு தேவனுக்குன்னு நம்ம வந்து ஊழியத்துக்காக தாங்கணுங்க.
இல்லைங்களா? இந்த தாட் நம்மளுக்கு இருக்கணும். தி பெஸ்ட் வந்து எப்போதுமே தேவனுக்கு தான் போணுங்க சகோதர, சகோதரி. ஏன்னா, தேவன் இல்லன்னா எதுவுமே நமக்கு வராது இல்லையா? சோ இந்த மாரி கேரக்டர் வந்து ஆபேல் கிட்ட இருந்துச்சு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 4 வெர்ஸ் 3. காலமாயிற்று, காயின் நிலத்தின் காணிக்கைகளில் சிலவற்றை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். பாத்தீங்களா? அவர் நிலத்துல வந்து வேலை செய்றாருங்க. அவர் என்ன பண்றாருனாக்கா, அதுல சிலவற்ற அது பெஸ்ட்டா இருக்குதா? நல்லதா இருக்குதா? தேவனுக்கு இதுக்கு பிடிக்குமா? தேவனுக்கு ப்ளீசிங்கா இருக்குமா? அப்படியெல்லாம் யோசிக்கல. சிலவற்ற ஏதோ ஒண்ணு குடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் தான் இருக்குது. இல்லைங்களா? அந்த விசுவாசம் இல்ல. ஆனா ஆவியலோ எப்படி இருக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 4 வெர்ஸ் 4. ஆபேலும் தன் மந்தையின் முதல் பிறந்தவர்களையும் அவற்றின் கொழுப்பையும் கொண்டு வந்தான். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் மதித்தார். ஏன் தேவன் மதித்தார்னாக்கா, காணிக்கையில வந்து தேவனுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஆனா எந்த மனசுல வந்து நம்ம கொடுக்குறோம், தி பெஸ்ட் செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு இல்லைங்களா? அதுக்காக தான் வந்து தேவன் என்ன பண்ணாரு, அந்த விசுவாசத்தை தான் தேவன் வந்து ஆதரிச்சார். அதுக்காக தான் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாருங்க ஆபேலுக்கு. இல்லைங்களா? ஆனா இது வந்து காயின் கிட்ட இல்ல. அந்த பெஸ்ட் தேவனுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் அது இல்ல. ஆனா இவர்கிட்ட இருக்குது. சோ நம்ம யோசிக்கணுங்க, எதை கொடுக்குறோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் முதல் பலனை வந்து கொடுக்கணும்னு நினைச்சாரு பாருங்க. அங்கேயே தெரியுது ரெண்டு பேருக்கும் இருக்குன்ற விசுவாசம். இல்லைங்களா? தேவனை வந்து ஆனர் பண்ணணும். அவர் மேல இருக்கிற பக்தி வைராக்கியம் என்ன, தேவன் மேல முழு மனதோட டிவோட்டடா இருந்தாருங்க அவர். இல்லைங்களா? அந்த அளவுக்கு பக்தி இருந்துச்சு. இது எல்லாமே வந்து அவர் வச்ச காணிக்கையிலே வந்து நான் புரிஞ்சுக்கலாங்க அவர் எப்படிப்பட்ட மனிதன் அப்படின்றது. வில்லியம் கேரி இருந்தாருங்க, இந்தியா வரைக்கும் வந்து ஊழியம் பண்றாரு, மிஷினரி ஊழியக்கார். அவர் என்ன பண்றாருனாக்கா, அவரோட லைஃப்ல வந்து த பிரைம் டைம், நம்மளோட பிரைம் டைம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நல்லா வேலை செஞ்சு சம்பாதிக்கிற அந்த டைம் இல்லைங்களா? வாலிப பிராயம். அந்த பெஸ்ட் டைம் தேவனுக்காக அர்ப்பணம் பண்ணிடுறாருங்க. அதனாலதான் அவ்வளவு பெரிய ஊழியத்தை வந்து செய்ய முடிஞ்சது. அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, இப்பதான் எனக்கு நல்ல பலன் இருக்குது, இப்ப செய்யாம எப்ப செய்ய போறேன். நிறைய பேர் வந்து பின்தங்கிடுறாங்க இந்த விஷயத்துல. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கனாக்கா, ரிட்டையர் ஆயிடலாம், ஒரு 50 60 கிராஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து தேவனுக்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்துடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்மளுடைய பிரைம் டைம், அதனால தான் வசனம் என்ன சொல்லுங்க, வாலிப பிராயத்துல தேவனை வந்து நினைக்கணும், சிருஷ்டிகராக அவரை வந்து நம்ம நினைக்கணும். அந்த பிரைம் டைம் வந்து தேவனுக்காக பயன்படுத்தணும் இல்லைங்களா? எரேமியா தீர்க்கதரிசி பாக்குறோம், ரொம்ப இளைய வயதுல அவரோட லைஃப் வந்து தேவனுக்காக நாங்க அர்ப்பணம் பண்றாரு. ஸ்தேவானு, டேனியல், இன்னும் சொல்லிட்டே போலாங்க. ரொம்ப ரொம்ப இயேசு கிறிஸ்துவ ரொம்ப யோவான் ஸ்நானகரும் ரொம்ப அந்த காலகட்டத்துல அவங்களோட லைஃப தேவனுக்கு கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயங்களை தேவனுக்கு கொடுக்குறேனா, இல்ல தேவன் வந்து லாஸ்டா வர்றாரு என் லைஃப்ல. எல்லா விஷயத்திலயும் தேவன் தான் வந்து ப்ரையாரிட்டியா இருக்கணும். நம்மளோட தனிப்பட்ட வாஞ்ச டிசையர்ஸ் எவ்வளவு இருக்கும், ஆசைகள் இல்லைங்களா? ஆனா அதை பார்க்கிலும் தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற அந்த டிவோஷன், பயபக்தி தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் நம்ம லைஃப்ல. அப்படி இருக்கிறோமா பார்க்கணுங்க சகோதர, சகோதரி. மூணாவது விஷயம் ஆபேல் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது என்னன்னாக்கா, நம்ம எப்படி வாழணும், நீதியின் வாழ்க்கை வாழணும், நீதிமானா வாழணும். நீதிமானா வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மள வந்து ஜனங்க நினைவு கூறுவாங்க. பைபிள்ல ஃபர்ஸ்ட் நீதிமான் யாருன்னாக்கா ஆபேல் தான். இதை யார் சொன்னா நம்ம வந்து நம்பலான்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுக்குறாருங்க அவரை பத்தி. நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே ஒரு மனிதனை பத்தி சொல்றாருனாக்கா எப்படிப்பட்ட ஒரு லைஃபா இருக்கணுங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வேதத்துல முதலாம் நீதிமானாக சொல்லப்பட்டவர் இவரு. அது மட்டும் இல்லாம முதலாம் ரத்த சாட்சியும் இவருதான். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35வது வசனம், மேத்யூ சாப்டர் 23 verse 35. பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தம் எல்லாம் உங்கள் மேல் வரும்படிக்கு நீதிமான் ஆவேலின் இரத்தம் முதல் ஆயிரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொன்ற பராக்காவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் மட்டும் உங்கள் மேல் வரட்டும். பாத்தீங்களா? நீதிமானின் ரத்தம், முதலாம் நீதிமான் யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆவேல் தான். ஏசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா, அவர் வந்து நீதிமானுங்க. அதே மாதிரி காயின் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் மேஜரான டிஃபரன்ஸ் இருக்குதுங்க, கான்ட்ராஸ்ட் இருக்குது, முரண்பாடு இருக்குது. அது என்னன்றத 1 John 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கலாங்க. 1 John chapter 3 verse 12. காயினை போல் அல்லாமல் இருப்போம், அவன் தீயவனிடத்திலிருந்து உண்டானவன், தன் சகோதரனை கொன்றான். அவன் அவனை ஏன் கொன்றான்? தன் கிரியைகள் தீயவைகளாய் இருந்ததினாலும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியானவைகளாய் இருந்ததினாலும் ஆகும். பாத்தீங்களா? காணிக்கை முக்கியம் இல்லைங்க இல்லைங்களா? ஆனா எப்படிப்பட்ட மனசு, விசுவாசம் நம்ம கிட்ட இருக்குது, அது மெயின் இல்லைங்களா? இவர் வந்து நீதியான காரியத்தை பண்றாரு.
யாரு? நம்ம ஆபேல். ஆனா காயின் வந்து தீயதான காரியத்தை பண்றாரு. இங்கேயே வந்து டிஃபரன்சியேஷன் காட்டுறாரு. நம்ம நீதிமானா வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், கடைசி வரைக்கும் நம்ம நேம் வந்து அப்படியே இருக்கும் இல்லைங்களா? நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளா இருக்கும். இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரை பத்தி பேசுறோம். ஏன்னா அவர் வந்து நீதிமான்ங்க. தேவன் இங்க காட்டுறாருங்க. காயினை போல நீங்க இருக்கக்கூடாது. ஆவேலை போல நீதிமான்களா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல எம்பரர் நீரோ இருந்தாருங்க. ஒரு ராஜா, ஒரு ரோமன் ராஜா, ரொம்ப கொடூரமான ராஜா இல்லைங்களா? அவர் எப்படியெல்லாம் வந்து கிறிஸ்டியன்ஸை டார்ச்சர் பண்ணோம் அப்படியெல்லாம் பண்ணாரு. அப்போஸ்தலனாகிய பவுல வந்து தலையை வெட்டி சாவ வச்சது கூட இவர்தான்ட்டு ஹிஸ்டரியில இருக்குதுங்க. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்தவர்கள் அவ்வளவு உபத்திரவத்தை இந்த ராஜா கிட்ட பட்டாலும் அவங்க விசுவாசத்தை வந்து விட்டு கொடுக்கலங்க. நீதியின் வாழ்க்கை வந்து வாழ்ந்தாருங்க. ஆபில போல இருந்தாருங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து அவங்கள பத்தி பேசுறோங்க. இப்போ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நான் வந்து நீதியின் வாழ்க்கை வாழ்றேனா? என்னை பத்தி மத்தவங்க பேசும்போது இவர் வந்து ஒரு நீதிமான்ட்டு சொல்றாங்களா அப்படின்ட்டு யோசிக்க வேண்டிய கேள்வி இல்லைங்களா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீதிக்காக நிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா, இல்ல அநீதியின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? என்னன்னா அப்ப என்னோட லைஃப்ல, ஆனா நான் நீதியின் பக்கத்தான் நிப்பேன் அப்படின்னு என்ன நம்ம கிட்ட இருக்குதான்னு யோசிச்சு பார்க்கணுங்க. நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து பொறாமையை வந்து தவிர்க்கணும். எதை வளர்க்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா, அன்பை வந்து வளர்க்க வேண்டும். பொறாமை வந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்றதுக்கு இவருதான் வந்து சிறந்த உதாரணங்க, காயின் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பொறாமை யார்கிட்ட இருந்துச்சுங்க? சாத்தான் கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க நம்ம பாக்குறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6ல இருந்து 7, ஜெனசிஸ் சாப்டர் 4, 6 to 7. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, நீ ஏன் கோபமாய் இருக்கின்றாய்? உன் முகம் ஏன் வாடி இருக்கிறது? நீ நன்றாக செய்தால் உயர்த்தப்பட மாட்டீரா? நன்றாக செய்யாவிட்டால் பாவம் வாசல் படியில் கிடக்கிறது. அதன் ஆசை உன்னிடம் இருக்கும். நீ அதன் மேல் ஆழ வேண்டும் என்றார். பாத்தீங்களா? நீ வந்து நல்லா பண்ணலன்னு வச்சுங்களேன், பாவம் வந்து உன் வாசப்படியிலே இருக்குது. நீ அதை வந்து ஆண்டு கொள்ள வேண்டும். இல்லைன்னா அந்த பாவம் வந்து உன்னை ஆள செய்யும் அப்படின்ட்டார். பாவம் தான் லாஸ்ட்ல வந்து இவர் ஆண்டு கொண்டு வச்சுங்க. பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டாருங்க. அந்த பொறாமையை வளர வச்சு வச்சு என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஒரு ஹேட்ரட் வந்து லாஸ்ட்ல கொலையே வந்து போய் செஞ்சுட்டாரு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல 1 John chapter 3:15ல தன் சகோதரனை வெறுப்பவன் எவனும் கொலைகாரன். எந்த கொலைகாரனும் நித்திய ஜீவன் அவனுக்குள் நிலைத்திருக்காது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாத்தீங்களா? நம்ம மனசுல வந்து நம்ம பிரதரை ஹேட் பண்ணாலே நீ வந்து கொலைகார அப்படின்ட்டாங்க இல்லைங்களா? அந்த வஞ்சமே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஹேட்ரட் தான் என்ன ஆகுது, வளர்ந்து வளர்ந்து லாஸ்ட்ல ஆக்ஷனா வந்து மாறுதுங்க. அவ்வளவு கொடூரமான விஷயம். ஜெலசி எங்க கொண்டு கொண்டு போய் விடுது பாருங்க. ஆனா இந்த காயின் வந்து ஆபேல லவ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி தவறான காரியத்தை வந்து பண்ணியிருக்க மாட்டாரு. என்னோட சகோதரன் தானே, என்ன வந்து தேவன் ஆசீர்வதிக்கலன்னா கூட அவருக்கு இந்த ஆதரவு தேவன் கொடுத்தாரு. அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சந்தோஷப்பட்டிருப்பாருங்க. இந்த மாதிரி மனசு நம்ம கிட்டங்க அந்த பெருந்தன்மை இருக்கணுங்க. என்னோட காணிக்கையை தான் தேவன் ஏத்துக்கல, என்னோட சகோதரனாவது ஏத்துக்கினாரு, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷன்ற அந்த மனசு நம்ம கிட்ட இருக்கணுங்க சகோதர சகோதரி. இப்ப மார்ட்டின் லூத்தர் ஊழியம் பண்ற காலகட்டத்துல நிறைய பேர் ஒரு விதமா ஊழியம் பண்ணிட்டு இருந்தாருங்க. எதிர்ப்புகள் ஜாஸ்தி இருந்துச்சு. பொறாமை பிடிச்சவங்க நிறைய பேர் அவர் மத்தியில இருந்தாருங்க. ஆனாலும் தைரியமா அவர் வந்து ஊழியம் பண்ணாரு. யாரையும் வந்து வெறுக்கல. அவங்களுக்கு விரோதமா இவர் போய் சண்டை போடணும்னு பார்க்கல இல்லைங்களா? ஜெபம் பண்ணிட்டு டெய்லி ஊழியத்தை பண்ணாருங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பாக்குறோம். ஹேட்ரட் அவர்கிட்ட இல்லைங்க இல்லைங்களா? இந்த மாதிரி மனசு நம்ம கிட்ட இருக்கணுங்க சகோதர சகோதரி. இப்ப யோசிக்க வேண்டிய கேள்வி நம்ம லைஃப்ல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்மளை விட்டு மத்தவங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்? பொறாமையா பாக்குறோமா? எனக்கு வரல அவருக்கு மட்டும் எப்படி வரலாம், நான் குறைஞ்சவனா அப்படின்ட்டு யோசிக்கிறானா? அப்படி யோசிக்க கூடாதுங்க. அப்படி யோசிச்சோன்னு வச்சுங்களேன், காயினோட ஆவி தான் நம்ம கிட்ட இருக்குதுன்னு, சாத்தானோட ஆவி இருக்குதுன்னு அர்த்தங்க. கிறிஸ்துவின் ஆவி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம எப்படி பார்ப்போம்னாக்கா, நான் வந்து அன்பை எப்படி வளர்த்துக்கணும் கிறிஸ்துவ போல, அதுக்காக சந்தோஷப்படணுங்க. தேவன் அவர் ஆசீர்வதித்தாரா, தேவனோட நாமத்துக்கு மகிமை வரட்டும், அந்த எண்ணம் நம்ம கிட்ட வரணுங்க சகோதர சகோதரி. 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த விஷயம், உகந்த காணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கீழ்ப்படிதல். அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே இல்லைங்களா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 4 verse 4. ஆபேலும் தன் மந்தையின் முதல் பிறந்தவர்களையும் அவற்றின் கொழுப்பையும் கொண்டு வந்தான். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் மதித்தார். பாத்தீங்களா? ரொம்ப கொடுத்ததான விஷயங்களை கொண்டு வந்து காணிக்கை கொடுக்கிறாரு. தேவன் என்ன பண்றாருங்க, அதை ரெஸ்பெக்ட் பண்றாரு. சோ இந்த காணிக்கை ஒரு பக்கம் நம்ம வச்சா கூட அவர்கிட்ட இருந்து கீழ்ப்படிதலை தான் தேவன் பார்த்தாருங்க இல்லைங்களா? நம்ம மனசு நம்ம வந்து கோடி கோடியா காணிக்க வச்சா கூட தேவன் நம்ம மனசை தாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்பாரு.
எந்த மாதிரி கேரக்டர்ல நம்ம வைக்கிறோம், எந்த மாதிரி இன்டென்ஷன் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பாப்பாரு இல்லைங்களா. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ல, ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 15:22ல, அப்பொழுது சாமுவேல் சொன்னான், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதலின் பேரில் கர்த்தருக்கு பலிகளிலும் ஓமங்களிலும் இன்பம் உண்டோ? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது, செவி கொடுப்பது ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட சிறந்தது. பாத்தீங்களா, எது தேவனுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னாக்கா கீழ்ப்படிதல், செவி கொடுப்பது. இதுதான் வந்து மெயின். ஏன்னா சவுல் வந்து ஒரு தப்பு பண்ணிடுறாரு. அவர் என்ன சொல்றாருனாக்கா, அந்த ஊர் ராஜா கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் அழியும் போது இவர் என்ன பண்றாரு, அந்த ஆட்டு மந்தையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. கேட்டாக்கா பலி செலுத்துக்கு யூஸ் ஆகும், அதுக்கு யூஸ் ஆகும், இதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஏதோ நொண்டி சாக்கு சொல்றாருங்க. அப்ப சாமியால் சொல்றாருங்க, அவரை வந்து கண்டம் பண்றாருங்க, நீ பண்ணது தப்பு இல்லைங்களா. தேவனுக்கு எது ரொம்ப உகந்தது, அவருக்கு செவி கொடுப்பது, நீ கீழ்ப்படியணும். அதை விட்டுட்டு இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றாருங்க. அந்த மாதிரி நம்ம லைஃப் இருக்கக்கூடாதுங்க சகோதர சகோதரி. ஆபேல் கிட்ட கீழ்ப்படி இருந்துச்சு, நம்ம கிட்ட எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணுங்க. அட்சன் டெய்லர் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தாருங்க, மிஷினரி ஊழியக்காரர். சைனால போய் ஊழியம் பண்றாருங்க. அங்க நிறைய டேஞ்சர், ஆபத்துகள் அவருக்கு இருந்துச்சுங்க. நிறைய பேர் அவரை வந்து விமர்சனம் பண்றாரு. ஆனாலும் அவர் வந்து அதெல்லாம் காதுல போட்டுக்காம அவர் மெயினா என்ன பாக்குறாருனாக்கா, தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவன் சத்தியத்தை சொல்ல என்ன அழைத்திருக்கின்றார், நான் எந்த விஷயத்திலயும் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைனீஸ் மாதிரி ஆயிடுறாருங்க. எதற்காகனாக்கா இப்படி ஆகி அவங்களுக்குள்ள போயிட்டு சத்தியத்தை சொல்லி அவங்கள வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வைக்கணுன்றதுக்காக. ஆனா சக்சஸ்ஃபுல்லா ஆகுறாருங்க. நிறைய thousands ஆஃப் பீப்புள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாருங்க. சைனால வந்து இயேசு கிறிஸ்துவ நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளதுக்கு முக்கியமான காரணம் வந்து அட்சன் டெய்லர். சோ இவர் வந்து தேவனுக்கு வந்து கீழ்பட்டாருங்க. மனுஷனோட அந்த வார்த்தைகளை வந்து கீழ்ப்படியாம தேவனுக்கு கீழ்பட்டதுனால இவருடைய காரியத்தை வந்து அவர் செஞ்சு முடிச்சாரு. இப்ப நம்ம யார கீழ்ப்படுகிறோம் அப்படின்றது முக்கியமான கேள்வி. நான் வந்து தேவனுக்கு ஃபுல்லா கீழ்ப்படுகிறேனா, இல்ல குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து எனக்கு எதெல்லாம் கம்ஃபர்ட்டா இருக்குதோ, எதெல்லாம் ஈஸியா இருக்குதோ அதுல வந்து தேவனுக்கு கீழ்ப்படுகிறேனா யோசிச்சு பார்க்கணும். நம்ம பண்ற தப்பு அதுதாங்க. எதெல்லாம் ஈஸியோ, எதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குதோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து கீழ்ப்படிவோம் இல்லைங்களா. கஷ்டமான விஷயத்த கீழ்ப்படியணும்னாக்கா ஆவாது. அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா. நம்மளுடைய ஆராதனை எப்படி இருக்குது, தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற விதத்துல இருக்குதா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய லைஃப் வந்து தேவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், தேவனுக்கு ஒரு கீழ்ப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தா நம்ம மரித்தாலும் அநேக வருஷங்கள் நம்மளை பத்தி ஜனங்க வந்து பேசுவாங்க. ஒரு நற்சாட்சியா நம்மளோட லைஃப் இருக்குங்க, ஒரு டெஸ்டமனியா நிறைய பேருக்கு இருக்குங்க, ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு தான் நம்ம எல்லோருமே ஆசைப்படணும் சகோதர சகோதரி. ஏதோ வாழ்ந்தோம் மறித்தோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது இல்லைங்களா. எவ்வளவு வருடங்கள் ஆயிடுச்சுங்க ஆபேல் மரித்து. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரோட விசுவாசத்தை பத்தி பேசுறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, ஈப்ரூஸ் சாப்டர் 11:4, விசுவாசத்தினாலே ஹாபேல் காயினை பார்க்கிலும் சிறந்த பலியை தேவனுக்கு கொடுத்தான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான், தேவன் அவன் காணிக்கைகளை பற்றி சாட்சி கொடுத்தார். பாத்தீங்களா, தேவன் என்ன பண்றாருங்க, சாட்சி கொடுத்தார். எப்படிப்பட்ட வாழ்க்கைங்க. தேவன் டெஸ்டிஃபை பண்றாருங்க, இவர் வந்து நீதிமான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா, இவர் வந்து நீதிமான்ன்றாருங்க. ஜீவ புஸ்தகத்துல அவரோட பேர் எழுதுனதுனால அவரை பத்தி சொல்றாருங்க. நம்ம லைஃப் அப்படி இருக்கணுங்க, தேவன் சாட்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அவன் இறந்திருந்தாலும் அதனால இன்னும் பேசுகின்றார். அதனால இன்னைக்கு வரைக்கும் ஆபேல் பேசுறாருங்க. எப்படின்னாக்கா அவரோட லைஃப் மூலியமா அவர் பேசுறாருங்க இல்லைங்களா. இப்படித்தான் நீதிமான்கள் இருக்கணும் அப்படின்ட்டு. நம்மளோட லைஃபும் அதே மாதிரி தான் இருக்கணுங்க. நம்ம மரித்தாலும் நிறைய பேர் நம்மளை பத்தி பேசணுங்க, சாட்சி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு லைஃபா நம்ம வந்து வாழணும் இல்லைங்களா. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, ரெவலேஷன் சாப்டர் 14:13ல, பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் என்னை நோக்கி, கர்த்தருக்குள் இருந்தவர்கள் இனிமேல் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். ஆவியானவர் சொல்கிறது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களிலிருந்து ஓய்வு பெற்றார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவருக்கு பின்னால் செல்லும். பாத்தீங்களா, அவருடைய கிரியைகள் அவங்க பின்னாடியே போதுங்களாம் சாட்சியாக. நம்ம மரித்த பின்பு நம்மளுடைய கிரியைகள் நமக்கு பின்பாக போய் சாட்சி கொடுக்கணுங்க, தேவனுக்கு உண்மையா வாழணுங்க இல்லைங்களா. ஜிம் இலியட் அப்படின்றவரு ஒரு மிஷினரி ஊழியக்காரர் இருந்தாருங்க. இவர் வந்து ரொம்ப ட்ரைபல் ஏரியாக்கெல்லாம் போயிட்டு வந்து ஊழியம் பண்றாரு இல்லைங்களா. ஒரு ஊருக்கு போகும்போது அவர் வந்து செத்து போயிடுறாருங்க இல்லைங்களா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிறைய மிஷினரி ஊழியக்காருக்கு இவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். காரணம் என்னன்னாக்கா, உயிரை கூட பெருசா எடுத்துக்காம, அதுக்கு அவ்வளவு வேல்யூ கொடுக்காம தேவனோட ஊழியத்தை செய்யணும்ன்ற எண்ணத்துல இவ்வளவு பெரிய விஷயங்களை பண்ணாரு இல்லைங்களா. அது வரைக்கும் ஈக்குவடாறு வரைக்கும் போய் வந்து ஒரு ஊழியம் பண்ணிக்கிறாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த ஜிம் மிலேட் வந்து ஒரு எக்ஸாம்பிள்
நம்மளோட லைஃப் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது எக்ஸாம்பிளா இருக்கணுங்க சகோதர சகோதரி. யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னாக்கா, இன்னைக்கு நான் மரித்து போனால் என்னோட வாழ்க்கை எத்தனை பேருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும், ஒரு நற்சாட்சியா இருக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது என்னோட லைஃப் வந்து இம்பாக்டா உண்டாக்குமா, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வெறும் டெம்பரரி சக்சஸ் நோக்கியே ஓடிக்கொண்டு இருக்கிறேனா, இல்ல இட்டர்னலான பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லைங்களா, நித்திய ஜீவனுக்கான வாழ்க்கை வாழணுங்க. இந்த லைஃப்ல வர சக்சஸ்க்கு மட்டுமே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு வச்சுங்களேன், நம்ம லைஃப் வேஸ்ட் தான் இல்லைங்களா. இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏழாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வாழ்க்கையில பொறாம வந்துச்சுன்னு வச்சுங்களேன், கடைசியில நம்ம அழிஞ்சுதான் போவோம். சாத்தான் ஏன் அழிஞ்சு போறானாக்கா, அவனுக்குள்ள பொறாம வந்துச்சு. நான் தேவனை போல ஆகணும்ன்ற எண்ணம் வந்துச்சுங்க, பெருமை வந்துச்சு இல்லைங்களா. தேவனை வந்து எல்லாரும் துதிக்கிறாங்க பரலோகத்துல, அதை பார்த்துட்டு ஏன் என்ன துதிக்க கூடாது எல்லாரும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுங்க. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல ஜெலசி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அழிஞ்சுதான் போவாங்க. சும்மா மத்தவங்க லைஃப்பை பார்த்து கம்பேர் பண்ணிட்டு, நான் ஏன் அப்படி இல்ல, நான் என்ன குறைஞ்சவனா அப்படின்ட்டு யோசிக்கிறது. இது நம்மளோட லைஃப் கிடையாது. நம்மளோட லைஃப் என்னங்க, இயேசு போல வாழணும், நீதியான வழியில நம்ம நடக்கணுங்க, இயேசுவை பார்த்துட்டு போனோங்க. நம்ம லைஃப்ல மத்தவங்கள பார்த்து ஜெலசி பண்றதுக்கோ, பொறாம பண்றதுக்கோ, வஞ்சம் வச்சுக்கிறதுக்கோ இது வந்து ஏற்ற வேலை கிடையாதுங்க சகோதர சகோதரி. இயேசு கிறிஸ்து வரதுக்கு ரொம்ப நாட்கள் சமீபமா இருக்குதுங்க. காயின் கிட்ட நம்ம கத்துக்கிறது என்ன, அந்த லைஃப் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குதுனாக்கா, நீயும் பொறாமப்பட்டீங்கன்னா காயினை போலதான் நீ தீமையான ஒரு மனிதனா மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 4:8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயலில் இருந்தபோது காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழுந்து அவனை கொன்றான். பாத்தீங்களா, இது காரணம் என்ன, அவருக்கு வந்து அந்த பொறாமைங்க, அந்த பொறாமையினால சொந்த சகோதரனே கொலை பண்ணிட்டாருங்க. அதே மாதிரிதான் அந்த பொறாமை நம்ம லைஃப்ல வந்துச்சுனாக்கா, அது ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அது பாடி ஃபுல்லா பரவி நம்மள கொலை பண்ணியே போட்டுடும். நம்ம லைஃப் வந்து நாசமா போயிடும் இல்லைங்களா. இதுதான் வந்து நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல பார்க்கலாம். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 14:30. அமைதியான இருதயம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புகளுக்கு கேட்டுப்போக்கு. பாத்தீங்களா, அமைதியான ஜீவனம் பண்ணன்னு வச்சுங்களேன், அது வந்து நமக்கு லைஃப். ஆனா பொறாமையோட வாழ்ந்தோன்னு வச்சுங்களேன், நம்மளோட எலும்ப வந்து அது என்ன பண்ணிடும், கெட்டு போக பண்ணும். பரிசேயர் சதேசர்கள் வேதபாதர்களுக்கு இயேசு கிறிஸ்து மேல பொறாமை. அதனால என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணி அவரை எப்படியாவது தீர்த்து கட்டிடணும்னு நினைச்சிட்டாருங்க. பொறாம பாருங்க, ஒரு மனுஷனை வந்து இந்த மாதிரி ஆக்கி விட்டுருதுங்க. சவுல் ராஜாக்கு தாவீது மேல பொறாமை, எப்படியாவது கொலை பண்ணிடணும்னு பாக்குறாருங்க. ஒரு சான்ஸ் கிடைச்சா அவனை வந்து சாவடிச்சிடணும், இப்படிதான் வந்து யோசிக்கிறாரு. இதுதான் வந்து தேவனோட பிள்ளைகளை கூட, இவர் வந்து தேவனோட ஆவி பெற்றவர் யாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவருங்க சவுலு. அவருக்கே இந்த நிலைனாக்கா நம்ம என்ன நிலைங்க, யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா. இந்த பொறாம வந்துச்சுனாக்கா நம்ம லைஃப் வந்து வேஸ்ட்டுங்க. இப்ப யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, என்னோட மனதுல யாராவது மேல பொறாம வச்சுட்டு இருக்கிறானா, இன்னுமே யாருக்கும் தெரியாம அதை வந்து வளர வச்சுட்டு இருக்கிறானா, அப்படி இருக்கக்கூடாதுங்க. இன்னைக்கு யோசிச்சுட்டு தேவனிடத்துல ஜெபம் பண்ணி நம்ம வந்து அன்பை வளர்க்க வேண்டும் சகோதர சகோதரி. 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நீதியை செய்வாருங்க இல்லைங்களா. இவரு என்ன பண்ணிட்டாரு, காயின் ஆவேல வந்து கொலை பண்ணிட்டாருங்க. தேவன் சும்மா இல்லைங்க, அதுக்கேற்ற நீதியை செய்வாரு. நம்ம லைஃப்ல கூட நிறைய பேர் நம்மளை பார்த்து பொறாமப்படலாம், நமக்கு விரோதமா பண்ணலாங்க. ஆனா நம்ம நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தோன்னு வச்சுங்களேன், கடைசியில தேவனோட நீதி தான் நிலை நிற்கும். இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 4:10. அவர் சொன்னார், நீ என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பாத்தீங்களா, நம்ம வந்து நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தோன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய ரத்தம் கூட தேவனிடத்துல போய் பேசணும். இது ஒரு அடையாளமா தான் சொல்றாரு இல்லைங்களா. ஒரு நீதிமான இருந்ததுனால தான் தேவன் வந்து பேசுறாருங்க. நம்ம லைஃபும் நீதியின் வாழ்க்கையா இருந்தான்னு வச்சுங்களேன், தேவன் நிச்சயமா நமக்கு நீதியை செய்வாருங்க சகோதர சகோதரி. காயின் என்ன நினைச்சிருப்பாரு, யாரும் பார்க்கல, யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா தேவன் சும்மா விடலங்க சகோதர சகோதரி. ரோமர் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, ரோமன் சாப்டர் 12 verse 19, அன்பானவர்களே, நீங்கள் பழி வாங்காதிருங்கள், கோபத்திற்கு இடம் கொடாதிருங்கள், பழி வாங்குவது எனக்கு உரியது, நானே பதிலளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கின்றார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பாத்தீங்களா, யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம மத்தவங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுங்களேன், நம்ம தான் வந்து அழிஞ்சு போறது. அதுல நம்மளுடைய கேரக்டர் வந்து நம்ம லூஸ் பண்றோம். கிறிஸ்துவின் அன்பு நம்ம கிட்ட இருக்கிறது இல்லைங்க இல்லைங்களா. நீதியின் வழியில நம்ம நடுகிறது இல்லைங்க, சமாதானம் இல்லைங்க நம்ம லைஃப்ல இல்லைங்களா. பழி வாங்கணும், பொறாமப்படணும் மத்தவங்க மேல, அந்த மாதிரி எல்லாம் யோசனை நமக்கு வரவே கூடாதுங்க சகோதர சகோதரி. தேவனோட கையில வந்து எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா தேவன் வந்து நீதிபரர், அவர் நீதி செய்வார். அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு நம்ம வந்து தேவன் சொன்ன காரியங்கள்ல வந்து போக்கஸ்டா இருக்கணுங்க சகோதர சகோதரி. ஆதி சபையில கூட நம்ம பாக்குறோம், ரோமன் கவர்மெண்ட் மூலியமா
ஊழியம் செய்யறவங்களுக்கு ஏராளமான தொந்தரவு வந்துச்சு இல்லைங்களா, உபத்திரம் வந்துச்சு. ஆனாலும் அவங்க வந்து விட்டு கொடுக்கல. எத்தனையோ பேரை வந்து சாவடிச்சாருங்க. கொடூரமான விதத்துல வந்து சாவடிச்சாங்க. ஆனாலும் பயப்படலங்க. சத்தியத்துல வந்து நின்னாங்க. ஏன்னா தேவன் வந்து நீதி செய்தாருங்க. தேவன் கூட இருந்ததுனால செம்மையான ஊழியத்தை வந்து அவங்க செய்தாங்க சகோதர சகோதரி. நம்மளும் அதே போலதான் இருக்கணும். இன்னைக்கு யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, தேவன் வந்து என்னை காக்க வல்லவராய் இருக்கின்றார் அப்படின்ற அந்த ஒரு உறுதிப்பாடு நம்ம கிட்ட இருக்குதா? நம்ம வந்து பழித்திருக்கணுன்ற எண்ணத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அப்படி வாழக்கூடாது. தேவன் கையில வந்து ஒப்பு போட்டுக்கணுங்க சகோதர சகோதரி. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. ஆபேல் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் விசுவாசத்துக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூ கொடுக்குறாருங்க. சடங்கு பண்றது இல்லைங்களா, மத்த விஷயங்கள்லாம் செகண்டரி. நம்ம மனசுல இருக்கிற விசுவாசம் தான் மெயின். அதுக்கு தேவன் ரொம்ப வேல்யூ கொடுக்குறாரு அப்படின்றத பாக்கலாங்க. தேவன் நம்மளுடைய இதயத்தை பாக்குறாரு. நம்மளோட ஆஃபரிங்க வந்து அதுக்கப்புறம் தான் பாக்குறாரு. எந்த இதயத்துல நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்றது தான் மெயின் இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு வந்து எதிர்ப்புகள் வந்தாலும் நம்ம நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், தேவன் நம்மளை வந்து கைவிடுறது இல்லை இல்லைங்களா? நம்மளோட ஃபேத்ஃபுல் லைஃப் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப காலகட்டத்துக்கு நாங்க ஒரு சாட்சியாக இருக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆபேல் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ so மச். ஆமென்.